டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் ரொம்பவே கடினமாக கேட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா 80 மார்க்கு கூட அட்டன் பண்ண முடியல, அந்தளவுக்கு தான் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் நிறைய பேர் விமர்சனம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க சொல்லிட்டு, புக்கில் இருந்து வேறு எங்கெங்கே வெளியிலேருந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதுமாரி குரூப் 2ல் நடக்காதுன்னு நம்புவோம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல் புக்கு 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் புக்கு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி நிறைய படிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் வரணும்னா நிறைய பேர் டிஎன்பிசி படிக்கிறதே நிறுத்திட்டாங்க. சரி, எப்படி படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் வெளில போயிடுறாங்க. ஸோ யாரும் தயவு செஞ்சு அந்தமாரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் அந்த எக்ஸாம் நம்மளால் படித்து வேலை வாங்க முடியும். படிக்கிற படிப்பு மட்டும் என்றைக்கும் வீணாகாது. அதை மனசில் வச்சு படிங்க. கண்டிப்பாக குரூப் 4 நடந்த மாதிரி உங்களுக்கு குரூப் 2 நடக்காது. இது வரைக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் பழைய புத்தகத்துலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போ நிறைய புக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் அங்கேருந்து எடுத்துக்க சொல்லி நிறைய பேர் அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படிக்கிறவங்க படிக்கட்டும். ஸோ புதுசாக படிக்கிறவங்களும் புது புக்கை படிங்க. கண்டிப்பாக இது எக்ஸாம்லேருந்து புது புக்கு தான் எல்லாமே கேட்பாங்க. புது புக்கு பழைய புக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால் எந்தெந்த தலைப்புலாம் கொடுத்துருக்காங்க அந்த தலைப்புலாம் நம்ம நல்லா வெளியிலேயே கொஞ்சம் ரெஃபர் படிக்கிற மாதிரி தான் இருக்குது சிலபஸ்ஸு. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிகிரி ஸ்டாண்டர்ட் வேறு. ஆனால் தமிழ் பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குரூப் 2ல். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு 25 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ 25 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லாக்கரத்துலேருந்து 15 கேள்வி. இலக்கணம் பொறுத்த வரைக்கும் வேர் சொல்லாதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பிரித்து எழுத, சேர்த்து எழுத, சந்திப்பு, இது எல்லாமே தனித்தனி டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் புது புக்கில் சரி பழைய புக்கில் சரி பொதுவாக எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அங்கெல்லாம் படிச்சுடுங்க. புக்கு படிச்சுட்டுங்க. வெளியே புக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி படிங்க. சொல்லாக்கராதி 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதை சொல்ல எழுதுறது, ஓரத்து ஒரு மொழி, இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிறோட கொடுத்துருக்காங்க. சொல்லாக்கராதிலேருந்து 15 கொஸ்டின். தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா நம்ம படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. மனப்பாடம் பண்ணி போகிறாமலாம் நிறைய எடுத்துட்டாங்க தலைப்பெல்லாம். ஸோ சொல்லாக்கராதிலேருந்து 15 கேள்வி. அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு தொடரில் பிழை திருத்தம். இது என்னென்னா, நேற்று மழை பெஞ்சுது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பிழை திருத்தம். அப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம தூய தமிழ் பேசுகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுதும் திறன். நம்ம எழுதும் திறன் போது என்னென்ன தப்புலாம் பண்ணுறோம், அப்போ அதுதான் ஒருமை பன்மை அந்த மாதிரிலாம் போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தப்புலாம் வரது தான் எழுதும் திறன். எழுதும் போது எப்படி சென்டென்ஸ் பார்த்து கரெக்டாக அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அமையணும், அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ராக்டிஸாக. இதுவும் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே கிராமர்மேட்டிக்காக படித்து புரிஞ்சுன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது, நம்ம படித்து புரிஞ்சுன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா 10 வினாக்கள் கற்றுட்டாங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது அறிவியல், இந்த மாதிரி என்னென்ன சொற்களாக இருக்குது அது கலைச்சொற்கள், அதுவும் 10 கேள்வி கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் வாசித்தல் புரிந்து கொள்ள திறன் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் படித்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. கட்டுரை, முக்கிய தலைப்பு, செய்திகள், அதை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. கொஞ்சம் இது கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸி தான். 15 கொஸ்டின் கொஞ்சம் எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள் கேட்குறாங்க. அதுதான் ஆங்கில சொற்கள் கொடுத்துட்டு தமிழ் சொற்கள் கேட்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கடினமாக கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 4ல் எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பாங்க ஆங்கில சொற்கள் தமிழ். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருப்போம்னு சொல்லிட்டு தான் சந்தேகம். ஸோ உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஆங்கில சொற்கள் கொடுத்துட்டு தமிழ் சொற்கள் கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கு தனியாக ஸ்பெஷல் புக்கு தமிழில் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதுவும் நிறைய புக்கு அதை ரெஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மட்டும்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் ஃபுல்லாகவே எல்லாமே அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அங்கே எழுதி நூல் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா சிலபஸ் 7 யூனிட்டை மாற்றிட்டாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 7வது யூனிட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். மற்றது எல்லாமே எங்கேருந்துலாம் கேட்கலாம் சொல்லிட்டு அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதுதான் நான் மென்ஷன் பண்ணி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகு 7வது யூனிட் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்சி சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் 7வது யூனிட் படிக்கணும்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரை புக்கில் மட்டும்தான் நீங்கள் படித்தா மட்டும் தான் வரும். மற்றது எல்லாமே எங்கேருந்து வேணுன்னா கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு இன்டெரக்டாக நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே பழைய புக்கு, தமிழ் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் எடுத்து படிங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் இந்த ஒலிமரபு, ஆங்கில சொற்கள், தமிழ் சொற்கள், சொல்லகராதி, இலக்கணம், இது எல்லாமே பழைய புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு நிறைய புக்கு இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் புக்காக படித்தாவன வேறு வழி இல்லை. ஏன்னா சிலபஸில் அப்படி தான் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அழகு 7th மட்டும்தான் உங்களுக்கு 7வது வரல கொடுத்துருக்காங்க. அழகு 7வது மட்டும்தான் 6ஆவதுலேருந்து 10வது வரல சேனலில் வரும். மற்றது எல்லாமே எங்கிருந்து வேணாலும் கேட்பாங்க சொல்லி நம்ம தெளிவாக இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் படிக்கிறவங்க படிங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் டிஎன்பிசி படித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்,
இதுக்கப்புறம் என்னால் வந்து படிக்க முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தயவுசெய்து அப்படி யாரோ ஒரு முடிவு மட்டும் எடுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த படிப்பு என்றைக்கும் வீணாகாது. அதனால் நீங்கள் படிச்சுட்டே போங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நம்ம குரூப் 4 பாஸ் பண்ணினா கூட நம்மளுக்கு குரூப்பில் கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும். குரூப்பில் வந்து வேகன்சி வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஸோ அந்த ஒரு போஸ்டிங் தேர்ந்ததுக்காக நல்லா நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். புதுசாக மறக்காமல் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. தேங்க்யூ.